சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் தெய்வ நிலை நன்றாக இருக்க வேண்டும். அதாவது தெய்வ அனுகூலம் நன்றாக இருந்தால் அனைத்துமே நன்றாக நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ தெய்வ சக்தி நிரம்ப கிடைக்கணும், தெய்வம் நம்ம வீட்டுல உட்காரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். உங்க வாழ்க்கையில மேலே மேலே செல்வதற்கு ஒரு பண வரவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, குழந்தைகளின் படிப்பு வகைக்காகவும் சரி, ஆக மொத்தத்துல மகிழ்ச்சி நிரம்பிய வீடாக இருக்க இந்த சிறிய முறை நன்றாக வேலை செய்யும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல உங்க பூஜை அறையில் கருகின திரிகள், அதாவது சருகான மலர்கள் அதெல்லாம் நீங்க வைக்கவே கூடாது. பூஜை அறை அப்படின்னா அதுல தெய்வ திருவுருவ படங்கள் மட்டும் இருக்கணும். இந்த சாம்பிராணி, இந்த ஊதுபத்தி இதெல்லாம் நீங்க வேற ஒரு கபோர்ட்ல நீங்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் அந்த பூஜை அறையிலேயே அதையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது சரியில்லாததாக இருக்கும். அங்கே தெய்வங்கள் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் மட்டும் இருக்கணும். அங்க விளக்குகள் ஏற்ற வேண்டும். அந்த தெய்வத்திற்குரிய விஷயங்கள் தானே இது, நம்ம அதான் அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு இல்லாம தெய்வ திருவுருவ படங்கள், சிறிய சிறிய திருவுருவ சிலைகள் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பஞ்சபாத்திர நீர் இப்படி தான் வச்சிருக்கணுமே தவிர அங்கே சாம்பிராணி கட்டிகள், ஊதுபத்திகள் அந்த விஷயங்கள்லாம், திரிகள், தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எதுவும் நாம் அந்த பூஜை அறையில் நாம் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த முறை என்ன முறை அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். எந்த வாசலாக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறது தெற்கோ வடக்கோ கிழக்கோ மேற்கோ வடகிழக்கோ, எந்த வடமேற்கோ தென்கிழக்கோ எந்த வாசலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாயிற்படியிலிருந்து நீங்கள் பூஜை செய்யும் வேலையில எப்ப பூஜை செய்றீங்களோ, காலையோ மாலையோ எந்த வேலை நீங்கள் பூஜை செய்தாலும் அந்த வாசல் படியிலிருந்து வட கிழக்கு மூலை வரைக்கும் கற்பூரம் ஏற்றி வர வேண்டும். உள்ளிருந்து ஏற்ற வேண்டும். அதாவது நீங்க வெளியில வாசற்படி ஒண்ணு, வெளியில நிலை வாசற்படி இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு ஏற்றிட்டு அப்படியே அதிலிருந்து நீங்க உள்ள ஒண்ணா ஏற்றிட்டு வரணும். நீங்க எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, அதுக்கு நிறைய கற்பூரம் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா இது ஒரு சக்தியான ஒரு விஷயமாகும். அப்போ நீங்க அதை வரிசையா ஏற்றி, வரிசையா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கேப் விட்டுக்கலாம். மொத்தமாக ஒரு 6 கற்பூர வில்லைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அதை வடகிழக்கு மூலை வரைக்கும் நீங்க ஒன்று ஒன்றாக ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். இப்ப அந்த வடகிழக்கு மூலையில நீங்க ஏத்திட்டு அது மலையேறும் வரை, அதாவது அது எரிஞ்சு முடிக்கின்ற வரை அங்கிருந்து நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா விழுந்து நீங்க சாமி கும்பிட்டுட்டு, அதாவது அந்த தரையில வடகிழக்கு மூலையில தரையில விழுந்து நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு, அடுத்ததா உங்க பூஜை அறையில நீங்க அந்த மற்ற சோஸ்திரம் படிக்கிறது எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம். அப்போ எங்களுக்கு பூஜை அறை நாங்க வேறு திசையில தான் வச்சிருக்கோம்னா அது தாராளமா நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த முறை எப்படி அப்படின்னா, உங்கள் வாயிற்படியில் இருந்து உள்ளே கொண்டு வந்து வடகிழக்கில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த முறையை நீங்கள் கையாள வேண்டும். அதுக்கு நீங்க ஒரு பெரிய இடமா இருக்கு, எங்களுக்கு நிறைய கற்பூரம் வைக்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்க 6 கற்பூர வில்லைகள் அகன்று அகன்று நீங்க வச்சுக்கிட்டா கூட நீங்க அந்த வடகிழக்கு மூலைகளை ஏற்றி வைக்க வேண்டும். அது அந்த கற்பூர சுடர் எரிய வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை அன்றாடம் செய்ய வேண்டுமானா கண்டிப்பாக செய்ய வேண்டும். காலையா மாலையா என்றால் நீங்கள் எப்பொழுது பூஜை செய்கிறீங்களோ அப்பொழுது நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையை. இது நன்றாக இருக்கும். அப்புறம் நீங்க அந்த இதுல நீங்க அகல் வச்சு அந்த கற்பூரம் ஏற்றணுமா அல்லது தரையில ஏற்றணுமா அதெல்லாமே உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். இந்த கற்பூரம் எரியும் பொழுது அதிலே பால், நெய், அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதை நீங்க வச்சு ஒவ்வொரு சொட்டு நீங்க அதுல விட்டாலும் சரி, நல்லது. நீங்க அதுல கற்பூரத்தை நனைச்சு ஏத்தினாலும் சரி, அதீத சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இப்படி நீங்க செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது, வெகு வெகு எளிதான ஒரு விஷயம். ஆனா பவர்ஃபுல்லா உங்களுக்கு உங்க வீட்டுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். வடகிழக்கு திசை என்பது ஒரு அபூர்வமான இடம். அவங்க வீட்டுல அங்கே தெய்வங்கள் குடியிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால நீங்க அதை செய்து கொள்ளலாம். நிறைய பேர் அப்ப வடகிழக்குல எங்களுக்கு வாசல் இருக்கு, அப்படி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வடகிழக்கில் இருந்து நீங்க உங்கள் பூஜை அறை வரைக்கும் ஏற்றி செல்லலாம். வடகிழக்கு பூஜை அறையிலிருந்து வடகிழக்குல வரைக்கும் நீங்க ஏற்றி வைப்பது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், வடகிழக்குலதான் எங்களுக்கு வாசலே இருக்கு, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க வடகிழக்கிலிருந்து ஏற்றி உங்களது பூஜை அறை வரைக்கும் ஏற்றி விடுவது ரொம்பவே நல்லது. ஏற்றும் முன்பு அந்த கற்பூரத்தை நனைக்கும் விதமாக 3 பொருள் நம்ம சொல்லியிருக்கோம். அல்லது ஒவ்வொரு சொட்டு அதுல நீங்க விட்டுட்டு வரலாம். நெய், பால், சர்க்கரை இந்த 3ம் கலந்ததை நீங்க அதுல போட்டுக்கலாம். அன்றாடம் எங்களுக்கு அப்படி செய்யறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க
அந்த கற்பூரங்களை நெய், பால், சர்க்கரை சேர்ந்து கலந்து நீங்க அந்த கற்பூரத்தை வச்சுக்கலாம். அந்த கற்பூரத்துல நெய் நறுமணமும், நெய்யின் நறுமணமும், பாலில் நறுமணமும், சர்க்கரையின் நறுமணமும் அங்கே இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த முறையை நம்ம சொல்லியிருக்கோம். இது மிகவும் எளிதான முறை. கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்க வீட்டுல மகிழ்ச்சி என்பது நிறைந்து இருப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.